Have a jubilant day, dear children. Today in physics, let's learn about density. In previous class, we learnt about volume and area. Here are some units. Do you know? To measure the volume of liquid, we have some other than we usually the unit of volume is cubic centimeter, or we measure in liter. 1 liter equal to 1000 milliliter. Okay. The other units are 1 gallon, 1 ounce, 1 quarts. 1 gallon equal to 3785 milliliter, 1 ounce equal to 30 milliliter, and 1 quarts is 1 liter. Now we will learn about density. See, they have given a picture. You have to take water in a beaker and drop an iron ball and a cork into the water. In a beaker, you have to take some water and you should drop an iron ball. What do you observe? The iron ball sinks. See, the iron ball which is here at the bottom of the beaker sinks. Sinks means kila ulla poirum, water kulla immerse ayirum, while the cork floats in water. Can you explain why? The iron ball sinks while the cork floats in water. If your answer is heavy object sinks in water and lighter object floats in water, then உங்களோட answer வந்து okay, iron ball miss heavy-ஆ இருக்குது அதனால அது sink ஆகுது, cork வந்து light weight-ஆ இருக்குது அதனால அது float ஆகுது அப்படி சொன்னீங்க அப்படின்னா இன்னொரு example பார்க்கலாம். See, 2 it is given. Why does a metal coin sink while the heavy wooden log floats? பாருங்க, wooden log அப்படின்னா மரக்கட்டை, பெரிய மரக்கட்டை வந்துட்டு wooden log வந்து float ஆகுது வாட்டரில். அதே வெயிட் வந்து கம்மியாக இருக்க அயன் காயின் வந்துட்டு உள்ளே வந்து சிங்க் ஆகிடுது. எதனால்? These questions can be answered if we understand the concept of density. பாருங்க, in this picture lighter coin sinks, light weight-ஆ இருக்கிற காயின் வந்து உள்ளே சிங்க் ஆகிடுது, while heavier wooden log floats. அதே அந்த wooden log வந்துட்டு float ஆகுது. Why? நீங்கள் அதுக்கு டென்சிட்டிங்கிற டாபிக் படிக்கணும். We'll see an activity. See activity 4. A question. Take an iron block and a wooden block of same mass. Okay. Say 1 kg each. ஒரு iron block எடுத்துக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு wooden block எடுத்துக்கிறீங்க, ரெண்டும் சேம் kg 1 kg எடுத்துக்கிறீங்க. measure their volume. அதோட வால்யூம்னா எவ்வளோ 3 dimensional ஸ்பேஸில் லென்த்து பிரெத்து ஹைட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது, அதுதான் வால்யூம். எது வந்து நிறைய வால்யூம் இருக்கும்? which one has more volume and occupies more volume? அயன் பிளாக் நிறைய வால்யூம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, வுடன் பிளாக்குக்கா? எஸ், வெரி குட். வுடன் பிளாக்குக்கு தான் நிறையா வால்யூம் இருக்கும். ஏன்னா அது வந்து லூஸ்லி பேக்ட். அதோட மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதோட ஆட்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா லூஸ்லி பேக் ஆகிருக்கும். பி கொஸ்டின் பாருங்கள். டேக் அன் அயன் பிளாக் அண்ட் அ வுடன் பிளாக் ஆஃப் சேம் சைஸ். ரெண்டுமே ஒரே சைஸ் எடுத்துக்கிறீங்க, அயன் பிளாக்கும் எடுத்துக்கிறீங்க, வுடன் பிளாக்கும் எடுத்துக்கிறீங்க, ரெண்டும் சேம் சைஸ். weigh them and measure their mass. அதோட mass பார்க்குறீங்க. massனா weight. which one of them has more mass? எதுக்கு நிறையா அது எது நிறையா வெய் ஆகும்னு நினைக்கிறீங்க? அயன்னா வுட்டா? எஸ், அஃப்கோர்ஸ் அயன் தான் நிறையா வெய் பண்ணும். அயன் வெய்ஸ் மோர். ஸோ ஏ கொஸ்டினோட ஆன்சர் என்ன எழுதுறீங்கன்னா வுடன் பிளாக் ஹேஸ் மோர் வால்யூம். பி கொஸ்டினோட ஆன்சர் அயனுக்கு தான் நிறையா மாஸ் இருக்குது. அயன் ஹேஸ் மோர் மாஸ் பிகாஸ் த மாலிக்யூல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்ட். அயனில் மாலிக்யூல்ஸ் எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கும். ஃப்ரம் த ஆக்டிவிட்டி 4 we observe that the wooden block occupies more volume. இதில் யாருக்கு வால்யூம் நிறையா இருக்கும்? வுட்டுக்கு நிறையா வால்யூம் இருக்கும், நிறையா இடம் ஆக்கியபை பண்ணும், மோர் வால்யூம். whereas the iron ball has more mass. அயன் பால்க்கு மாஸ் வெயிட் நிறையா இருக்கும். ஸோ we observe that the wooden block is lighter. ஸோ இதில் எது லைட்டர்? வால்யூம் தான் அதிகமாக இருக்குது, ஆனால் இது லைட்டாக தான் இருக்குது. மாஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. வுட்டுக்கு வந்து மாஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது கம்பேர் டு அயன். அயன் பாக் தான் ஹெவியராக இருக்கும். ஓகே. The lightness or heaviness of the body is due to density. ஒரு பாடி வந்து லைட்டாக இருக்கிறதும்
ஹெவியாக இருக்கிறதும் எதை பொறுத்து மாறுது அப்படின்னா டென்சிட்டி வச்சு தான் மாறுது. If more mass is packed into some volume, it has greater density. பாருங்க, ஒரு வால்யூம் எடுத்துக்கிறீங்க, இதுதான் வால்யூம் அப்படின்னா amount of space that an object occupies in space. 3-dimensional ஸ்பேஸில் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுதோ அதுதான் வால்யூம். ஒரு வால்யூமில் நிறையா மாஸ் போடுறீங்க, மோர் மாஸ் இன் சம் வால்யூம் போட்டிங்க அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நிறையா மாஸ் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வால்யூமில் அப்போ கிரேட்டர் டென்சிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் அயன் பிளாக் வந்துட்டு ஹாவ் மோர் மாஸ் தேன் த வுட்டன் பிளாக் ஆஃப் சேம் சைஸ். தேர்ஃபோர் அயன் ஹேஸ் மோர் டென்சிட்டி. அதனால தான் அயன் வந்து டென்சராக இருக்குன்னு சொல்கிறோம் வுட்டை விட. Density of the substance, இதுதான் definition. What is density? Density of the substance is defined as the mass of substance contained in unit volume. 1 meter cube. 1 meter cubeங்கிற வால்யூமில் இந்த ஸ்பேஸில் எவ்வளோ மாஸ் உள்ள கண்டெயின் ஆகிருக்கோ அதுதான் டென்சிட்டி. Again I repeat, density of a substance is defined as the mass of the substance contained in unit volume 1 meter cube. If the mass of the substance is m, mass m ன்னு வச்சுக்கிறோம், volume v ன்னு வச்சுக்கிட்டோம், then the density is given as density equal to d equal to m by v. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம், மாஸோட யூனிட் கிலோகிராம், வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஸோ டென்சிட்டியோட யூனிட் வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப். சி, kilogram by meter cube. The CGS unit of density is chemistryல எப்படி density denote பண்ணுவாங்க அப்படின்னா gram per centimeter cube. kilogram per meter cube சொன்னாலும் இது வந்து SI unit of density, international unit. இது வந்து chemistryல denote பண்ணுற யூனிட் டென்சிட்டிக்கு gram per centimeter cube. ஸோ ரெண்டு யூனிட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு சொன்னாலும் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொன்னாலும் ரெண்டுமே சேம். ஓகே, நெக்ஸ்ட் வில் see the next one. Density of different material. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்குது. ஓகே, different materials have different densities. The materials with more density are called denser. ஒரு மெட்டீரியலுக்கு வந்து நிறையா டென்சிட்டி இருந்தால் அது டென்சர் மெட்டீரியல்னு சொல்கிறோம். அதே அந்த மெட்டீரியலுக்கு லெஸ் டென்சிட்டி இருந்துச்சு அப்படின்னா ரேரர்னு சொல்கிறோம். ஸோ டென்சர், ரேரர். The density of some widely used material are listed in the table 1.4. இதுதான் 1.4 table. இந்த டேபிளில் some common substances at room temperature. ரூம் டெம்பரேச்சரில் அதோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. See, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் you have to keep in mind. ஸோ கேஸ், ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் வந்து கேஸில் ஏரில் எவ்வளோ டென்சிட்டி இருக்குன்னா 1.2 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். யூனிட் வெரி இம்பார்ட்டண்ட். அதே லிக்விட் எது? கெரோசின், வாட்டர், மர்க்குரி. எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது? கெரோசினுக்கு 800 தான் இருக்குது. சி, கெரோசின் 800, வாட்டர் 1000, மர்க்குரி 13,600. இப்போ பாருங்கள், இது நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டரோட டென்சிட்டி 1000, மர்க்குரியோட டென்சிட்டி 13,600. இப்போ 1 ட்ராப் மர்க்குரி போடுறோம். இந்த மர்க்குரி வந்து ஃப்ளோட் ஆகுமா, சிங்க் ஆகுமா? எது ரொம்ப வெயிட் ஜாஸ்தி, டென்சிட்டி ஜாஸ்தியோ அது சிங்க் ஆயிரும். வாட்டரை விட டென்சிட்டி மர்க்குரிக்கு ஜாஸ்தி. அதனால மர்க்குரி என்ன ஆயிரும்? உள்ளே சிங்க் ஆயிரும், வாட்டருக்குள்ளே போயிடும். அண்டர்ஸ்டுட்? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ விச் இஸ் மோர் டென்சர், மர்க்குரியா வாட்டரா? மர்க்குரி இஸ் மோர் டென்சர். அதே மாதிரி வுட்டுக்கு பாருங்கள் 770 தான் இருக்குது, டென்சிட்டி ரொம்ப கம்மி. அப்போ தான், அதனால தான் வுட்டை வந்துட்டு பாருங்கள் 770 இருக்குது, வாட்டருக்கு வந்து 1000 இருக்குது. வாட்டர் 1000, வாட்டரில் ஒரு வுட்டை போட்டோம் அப்படின்னா ஏன் ஃப்ளோட் ஆகுது? ஏன்னா வுட்டோட டென்சிட்டி கம்மி, 770 தான் இருக்குது. வாட்டரை கம்பேர் பண்ணும்போது லெஸ் டென்சிட்டினா ஃப்ளோட்டு, மோர் டென்சிட்டினா சிங்க். அண்டர்ஸ்டுட்? ஸோ அலுமினியம் பாருங்கள் 2700. இந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அயனோட வேல்யூ 7800, காப்பர் 8900 kilogram per meter cube, silver 10,500 and gold is 19,300. See, now we'll see the relationship between mass, density and volume as represented in the triangle. பாருங்க, இந்த triangleல 3
relation between massum densityum volume. We already know the formula. Density oda formula enna, density equal to mass by volume, density d equal to m by v. So நம்மளுக்கு mass வேணும் அப்படினா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். density into volume, mass வேணும்னா பாருங்க density into volume. இதே வால்யூம் வேணும்னா வால்யூம் இங்கே போயிடும், டென்சிட்டி d வந்து கீழே வந்துடும். வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றெல்லாம் போட்டுடலாம். Okay, now we'll see some problems. Before that, we'll go to the do you know. பாருங்க, do you know water has more density than oil. வாட்டருக்கு தான் நிறைய டென்சிட்டி இருக்குது ஆயிலை விட. இப்போ பாருங்கள், வாட்டர் வந்து 1000, கெரோசினுங்கிறது ஒரு ஆயில் தானே, அதுக்கு 800 தான் இருக்குது. கேஸ்டர் ஆயில் அப்படிங்கிறது ரொம்பவே திக்காக இருக்கும்ல ஒரு ஆயில், கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் சொல்கிறோம்ல. ஆல்தோ தீஸ் ஆயில்ஸ் அப்பியர் டு பி டென்சர் தேன் வாட்டர். கேஸ்டர் ஆயில் வந்து டென்சராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா 961 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் தான். இப்போ வாட்டர் எடுத்துக்கிறீங்க, ஒரு ட்ராப் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறீங்க. வாட்டருக்கு அதிகமாக இருக்கா டென்சிட்டி, கேஸ்டர் ஆயிலுக்கா? வாட்டருக்கு தான் நிறையா இருக்குது. அப்போ இந்த கேஸ்டர் ஆயில் போட்டிங்க அப்படின்னா இது சிங்க் ஆகுமா, ஃப்ளோட் ஆகுமா? ஃப்ளோட் தான் ஆகும். ஸோ இஃப் வி புட் 1 drop ஆஃப் வாட்டர் இன் ஆயில் எடுத்துக்கிறீங்க, கேஸ்டர் ஆயில் அதுக்கு கம்மியாக இருக்குது, 1 drop ஆஃப் வாட்டர் போட்டிங்கன்னா வாட்டருக்கு நிறைய டென்சிட்டி இருக்கா கேஸ்டர் ஆயில் விட, அதனால் அது சிங்க் ஆயிரும். ஸோ 1 drop ஆஃப் ஆயில், வாட்டர் வந்து ட்ராப் சிங்க்ஸ். பட் இஃப் வி புட் 1 drop ஆஃப் ஆயில், இதே ஆயில் போடுறீங்க, இது ஆயில் போட்டிங்கன்னா வாட்டர் மேலே அது என்னாகும், ஃப்ளோட் ஆகும். ஆயில் floats and forms a layer on the water surface. However, some oils are denser than water. கேஸ்டர் ஆயில் வந்துட்டு டென்சராக பார்க்குறதுக்கு அப்படி தெரிஞ்சாலும் அது ஃப்ளோட் தான் ஆகும் வாட்டரில். ஆனால் சில ஆயில் வந்துட்டு இருக்குது, அது வந்து வாட்டரை விட கொஞ்சம் டென்சிட்டி அதிகம். அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி ஆயிலெல்லாம் வாட்டரில் சிங்க் ஆயிரும். Understood? Now we'll solve some problems related to density. See problem number 1.4. A solid cylinder of mass கொடுத்துருக்காங்க கிலோகிராமில், வால்யூம் கொடுத்துருக்காங்க, அதோட டென்சிட்டி கேட்குறாங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் சிலிண்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாஸ் ஆஃப் த சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஸோ 280 தான் இதோட மாஸு, டிவைடட் பை 4 we get 70 கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். இங்கே மீட்டர் கொடுத்தாங்களா, நீங்களும் இங்கே மீட்டர் க்யூப் தான் போடணும். Understood? Next one, problem 1.5. A box is made up of iron and it has a volume 125 centimeter. ஒரு பாக்ஸ் அயனால் பண்ணியிருக்காங்க, அதோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 125 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த மாஸ் கேட்குறாங்க. வி ஆல்ரெடி நோ த ஃபார்முலா, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். நம்மளுக்கு மாஸ் வேணும் அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் ஈக்குவல் டு மாஸ். ஸோ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் கொடுத்துட்டாங்க, இதோட டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 7.8. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் இங்கே என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட் தான் போடணும். கிராம் கொடுத்துருந்தாங்களா கிராம். Understood? Next we'll see another problem. Problem 1.6. A sphere is made up of copper whose mass is m கொடுத்துட்டாங்க, mass value கொடுத்துட்டாங்க 3000 kilogram. Density of copper is, டென்சிட்டியும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? வால்யூம்னா என்னது? சி வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி, மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. ஸோ மாஸ் கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை டென்சிட்டி. ஸோ அதோட ஆன்சர் 0 gets cancel. 30/89 அதோட ஆன்சர் வந்து பாயிண்ட். இங்கே எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க யூனிட், அதனால மீட்டர் க்யூப். வால்யூம் எப்பயுமே மீட்டர்னா மீட்டர் க்யூப், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் க்யூப்பில் தான் நம்ம யூனிட்டை மென்ஷன் பண்ணோம். Understood? Next we'll move on to 1.5. 1.5 டென்சிட்டி டாபிக் ஓவர். பாருங்கள், 1.5ல மெஷரிங் செலஸ்டிக்கல் பாடிஸ் லார்ஜர் டிஸ்டன்ஸ் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஆல்ரெடி astronomical unit, light year unit will be discussed later. I mean in that video பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. Okay, now we'll go to about the homework. Today's homework topics are உங்கள் புக் பேக்கில் டாபிக் நம்பர் 10, 11 and 12. 10 explain in detail, question answer 2 question answers இருக்கா அது. அப்புறம் ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் 3 questions இருக்குது அது, ப்ளஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 5 இருக்குது. இது எல்லாமே உங்களோட ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நோட்டில் யூ ஹாவ் டு ரைட் அண்ட் சென்ட்.
with the heading term 1 unit 1 measurement ன்னு எழுதிட்டு இந்த ஹெட்டிங்லாம் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிட்டு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நோட்டில் தென் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த டாபிக்ஸ். இதோட ஆன்சர்ஸ்னால் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். 10, 11 and 12 ஓட டாபிக்ஸும் நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிருக்கணும். தட் வில் பி யோர் ஹோம்ஒர்க். அண்ட் ஆல்சோ கம்ப்ளீட் த ஆக்டிவிட்டி 1, 2, 3, 4 இன் யோர் புக். உங்களோட புக்கில் இந்த 4 ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதோட ஆன்சரும் நான் இங்கே சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Answer in detail. Describe the graphical method to find the area of irregularly shaped plane figure. To find the area of irregularly shaped plane figure, இங்கேருந்து ஆன்சர் ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து. ஸோ இது கொஸ்டின். டில் ஹியர் இட் இஸ் த கொஸ்டின். உங்களோட கிராஃப் இது வரைக்கும் கொஸ்டின். ஓகே, இங்கேருந்து தான் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகும். டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் irregular shaped plane figure by graphical method அப்படின்னு ஹெட்டிங் எழுதிக்கிறீங்க. இது நீங்கள் சும்மா உங்களோட ஷீட்டில் ட்ரா பண்ணக்கூடாது. ஓகே, நீங்களாம் ஒரு லீஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு கிராஃப் ஷீட் இருக்குல்ல, கிராஃப் ஷீட்டில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி, இந்த லீஃப் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட், கால்குலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அண்டர்ஸ்டுட்? அந்த ஷீட்டை வந்து இந்த பேஜில் நீங்கள் ஸ்டிக் பண்ணணும், உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ஸ்டிக் பண்ணணும். புரியுதா? ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட் டேக் த irregularly shaped leaf. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பிளேஸ் த லீஃப். இப்படி தான் கண்ணா நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் எழுதியிருக்கணும். இந்த ஆன்சர் தான் எழுதியிருக்கணும். லீஃப் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணதாக இருக்கணும். பிளேஸ் த லீஃப் ஆன் அ கிராஃப் ஷீட் அண்ட் ட்ரா த அவுட்லைன் ஆஃப் த லீஃப் வித் பென்சில். ரிமூவ் த லீஃப். யூ கேன் see the outline of the leaf on the graph sheet. Now count the number of whole squares enclosed within the outline of the leaf. இப்போ கவுண்ட் பண்ணும் எத்தனை எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, ஃபுல் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி அதை எம்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட் தென் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் மோர் தென் ஹாஃப், அதாவது 3/4 ஸ்கொயர் எல்லாத்தையும் நீங்கள் என்னென்னு வச்சுக்கணும், என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் விச் ஆர் ஹாஃப் ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் யூ கவுண்ட் அண்ட் கீப் இட் அஸ் P. ஃபைனலி லெஸ் தென் ஹாஃப் அதெல்லாத்தையும் க்யூன்னு வச்சுக்கிறீங்க. ஸோ இங்கே சும்மா எக்ஸாம்பிளுக்கு 52ன்னு சும்மா ரஃபாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட நம்பர் என்ன வருதோ அதை கவுண்ட் பண்ணி அந்த நம்பரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த நம்பரே பார்த்து காப்பி அடிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹோல் ஸ்கொயர்ஸ் வருதோ அதை எழுதுங்க, இங்கே இருக்கிறதே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே MN PQ எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ உங்களோட வேல்யூ கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் நவ் த அப்ராக்சிமேட் ஏரியா ஆஃப் த லீஃப் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் த ஃபார்முலா அப்படின்னு எழுதிட்டு approximate area of the leaf equal to m plus இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸ்கொயர் சென்டிமீட்டர், நம்மளோட ஆன்சர் சென்டிமீட்டரில் கிடைக்கிற மாதிரி நம்ம எழுதணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் ஷீட்டில் ஒவ்வொரு பாக்ஸுமே இட் இஸ் கவுண்டட் இன் மில்லிமீட்டர். ஒவ்வொரு ஸ்மால் ஸ்கொயர்ஸும் எதில் கவுண்ட் பண்ணுறாங்கன்னா மில்லிமீட்டரில் கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த மில்லிமீட்டரில் நம்ம கவுண்ட் பண்ணி தான் எழுதுகிறோம். எத்தனை பாக்ஸ்னு மில்லிமீட்டரில் தான் கவுண்ட் பண்ணுறோம். ஆனால் ஆன்சர் நம்ம சென்டிமீட்டரில் எழுதணும். ஏரியா ஆஃப் லீஃப் அப்படின்னு எழுதிட்டு உங்களோட நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ, எம்ங்கிற இடத்துல என்னங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஹாவ் டு கால்குலேட் த ஆன்சர். ஓகே, இங்கே அவங்களுக்கு 67 அப்படின்னு வந்திருக்கு, ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, this formula can be used to calculate the area of any irregularly shaped plane figure. இது வரைக்கும் எழுதி முடிக்கிறீங்க. ஒன்லி திங் உங்களோட இந்த வேல்யூஸில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன வருதோ அதை எழுதுறீங்க, இங்கே இருக்கிறது எழுதணும்னு அவசியம் இல்லை. அண்டர்ஸ்டுட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் டீட்டெயில் இதுதான் எழுதுறீங்க. how will you determine the density of a stone using a measuring jar? First point பாருங்கள், take a measuring cylinder and pour some water into it. Do not fill the cylinder completely. இந்த டயக்ராமும் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, இந்த 2 டயக்ராமு சிலிண்டர் டயக்ராமில். நோட் டவுன் த வால்யூம் ஆஃப் வாட்டர். ப்ளூ கலர் பென்சில் வச்சு ஷேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நோட் டவுன் த ரீடிங் ஆஃப் த மெஷரிங் சிலிண்டர். டேக் இட் ஆஸ் V1. now take a small stone and tie it with a thread. கண்ணா நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிறது வந்துட்டு இந்த பிக்சரோட ரைட்டிங், இதை வந்துட்டு இந்த லைன் கூட ஜாயின் பண்ணி எழுதாதீங்க. ஓகே, இது பிக்சரோட ரைட்டிங். now take a small stone and tie it with the thread. Immerse the stone inside the water by holding the thread. It has to be done such that
The stone does not touch the walls of the measuring cylinder. Now the level of water has raised. Note down the volume of the water and take it to be V2. கண்ணா நீங்கள் எழுதும்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0, 10, 20 அப்படின்னு ஸ்கேல் மார்க் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி 40, 50 அப்படின்னு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் இங்கே 30ல் இருக்குது, இங்கே 40ல் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ V1 என்னென்னு வச்சுக்குப்பீங்க? V1 is 30 and V2 is 40. Okay, take that level as V2. Raised value வந்து V2ன்னு வச்சுக்கிறேன். The volume of stone is equal to the raise in volume of water. V1 30, V2 40. Volume of stone வந்து V2 minus V1. 40 minus 30, that is 10. Mass of the stone, இது வந்து assumption கண்ணா. நம்மளுக்கு வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மாஸ் வேணும். மாஸ் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அஸ்யூம் மாஸ் as 20 கிராம். இப்போ கிராமு, இது எம்எல்ல கால்குலேட் பண்ணும். டென்சிட்டி ஆஃப் ஸ்டோன் வந்துட்டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். மாஸ் டிவைடட் பை வால்யூம். மாஸ் வந்து 20, வால்யூம் வந்து 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 0 கேன்சல் 2 கிராம் பர். இந்த யூனிட் ரொம்ப முக்கியம். கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். எம்எல்க்கு இன்னொரு பேர் தான் சென்டிமீட்டர் கியூப்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு எழுதணும் டென்சிட்டி ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங். நல்லா கவனிச்சிக்கோங்க. ஸ்பியர் மூணு ஸ்பியர் இருக்குது, A, B and C. இந்த ஸ்பியர் A, B ஆர் மேடப் ஆஃப் சேம் மெட்டீரியல். ஏவும் பியும் ஒரே மெட்டீரியலை பண்ணியிருக்காங்க. ஸ்பியர் C is made up of different material. C மட்டும் வேறு மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏவும் சியும் ஈக்குவல் ரேடியஸ். இதுக்கும் சேம் ரேடியஸ். அப்படின்னா என்ன? ரெண்டும் சேம் சைஸ். ஏவும் சியும் சேம் சைஸில் இருக்குது. ரேடியஸ் ரெண்டும் ஈக்குவல். ஆருக்கும் சிக்கும் ரேடியஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ரேடியஸ் ஆஃப் B is half that of A. பியோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஏவில் பாதி தான் இருக்குது. ஸோ ரேடியஸ் ஆஃப் B is half that of ஏவை விட ஏவோட பாதி தான் பியோட ரேடியஸ். ஓகே, டென்சிட்டி ஆஃப் A is double that of C. டென்சிட்டி வந்து DA, ஏவோட டென்சிட்டி வந்து 2 times that of double that of C. C விட இது 2 times double that of C. பாருங்க, find the ratio of the masses of sphere A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ரேஷியோ ஆஃப் ஆன்சர் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் ஸ்பியர் AB MA is to MB. மாஸோட ஃபார்முலா என்ன? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ரேடியஸ் ஆஃப் B is half that of A. நம்மளுக்கு தெரியும் மாஸ் வந்து MA, மாஸ் ஆஃப் ஸ்பியர் B is MB. மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். இந்த ரெண்டும் தெரியும், அதான் இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். டென்சிட்டி வந்து சேம்னு சொல்கிறாங்க. ஏக்கும் பிக்கும் சேம் மெட்டீரியல், அதனால் டென்சிட்டி சேம். ஏன் டென்சிட்டி சேம்னா சேம் மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர். நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா படிக்க சொன்னேன். வால்யூம் ஆஃப் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 πr3. ஸோ ஆர் வந்து என்ன சொல்கிறாங்க? ரேடியஸ் பி ரேடியஸ் வந்து பியோட ஏ தான் பெரிய RA. RB வந்து பாதி தான், ஸ்மால் சர்க்கிள் தானே. RB வந்துட்டு RAவை விட பாதி அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ RB வந்துட்டு RAவோட half அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸ்ட்டு போட்டு ரெண்டையும் A ஸ்பியரையும் B ஸ்பியரையும் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். எது? மாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி கெட்ஸ் கேன்சல். 4/3 கெட்ஸ் கேன்சல். பை கெட் கேன்சல். R cube get cancel. So 1/2 the whole cube என்னன்னு எழுதுவீங்க? இங்கே 1 into 1 into 1, 2 into 2 into 2, 3 times 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது? 8. ஸோ the ratio of A is 1 and B is 1/8 அப்படின்னு கிடைக்குது. இதை cross மல்டிப்ளை பண்ணுறோம். 8 இங்கே போயிடுது. ஸோ we get 8:1 is the ratio of sphere A. Mass of sphere A and mass of sphere B are in the ratio 8:1.
ஸோ இந்த மாதிரி தான் எழுதுறீங்க, டோன்ட் ஃபர்கெட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரேஷியோ ஆஃப் வால்யூம். வால்யூம் கேட்டாங்க. இந்த டென்சிட்டி எடுத்துகிட்டு வெறும் வால்யூம் மட்டும் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்களோ அதோ. VA is to VBனா நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் எழுதணும். 4/3 pi r cube 4/3 இந்த வால்யூம் ஆஃப் இங்கேருந்து. ஓகே, இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஏன்னு இருக்கா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் எழுதி இதை ரெண்டையும் மட்டும் ஈஸ்ட்டு போட்டு வால்யூமை மட்டும் ஈஸ்ட்டு போட்டு கேன்சல் பண்ணி 4/3 பை இது ஏவோடது இது பியோடது r cube r/2 அந்த மாதிரி போட்டு 8:1 இதை மட்டும் கால்குலேட் பண்ணும். ஸோ VA is to VB 8:1 is the answer. So next one is third one, ratio of masses sphere A and C. ஏவோட மாசும் சியோட மாசும் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. இதோட வால்யூம் ரெண்டுமே சேம், ஏன்னா ரெண்டுமே சேம் சைஸா, ஏவும் சியும் சேம் சைஸில் இருக்குது. கொஸ்டின் புரியலனா போய் பாருங்கள். ஏவும் சியும் சேம் சைஸ், அதனால் அதோட வால்யூம் ரெண்டும் சேம். ஆனால் டென்சிட்டி தான் எப்படி இருக்கான், 2D. சியை விட இந்த டென்சிட்டி ஏவோட டென்சிட்டி 2 times twice that of C. சியை விட 2 times இது அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸ் வந்துட்டு 2:1 is the answer. பாருங்கள், டென்சிட்டி ஆஃப் ஏ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும். டென்சிட்டி ஆஃப் ஏ இஸ் double that of C. Okay, so this will be the answer. Next we'll see some numerical problems. Very easy. A circular disc has radius 10 cm. ஒரு டிஸ்க் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 10 cm கொடுத்துருக்காங்க. 10 cm. Find the area of the disc in meter square. மீட்டர் ஸ்கொயரில் கண்டுபிடிக்கிறாங்க. கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம், மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 10னா ஸோ மீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 100. So see, 100 centimeter equal to 1 meter. So divided by 100 போட்டிங்கன்னா 10 divided by 100 we get 0.1 meter. 10 divided by 100 0.1 மீட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பையோட வேல்யூ எழுதியாச்சு. உங்களுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் சர்க்குலர் டிஸ்க் ஏ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ வந்து πr². ஆர்ஸ்க்கு பதிலாக 0.1 சப்ஸ்டியூட் பண்ணணும். பையோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் 3.14ன்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் மீட்டர் ஸ்கொயரில் உங்களோட ஏரியா. அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன் ஆஃப் ஸ்கூல் ப்ளே கிரவுண்ட் வந்துட்டு லென்த் இன்ட்டு பிரெட் ரெக்டாங்குலராக தானே இருக்கும், அது லென்த் இன்ட்டு பிரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே கிரவுண்ட் வந்து L into B is equal to 800 meter into 500 meter. Find the area of the ground. ஏரியா ஆஃப் த ப்ளே கிரவுண்ட் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த ப்ளே கிரவுண்ட் L into B மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது மீட்டர் ஸ்கொயர், ஏன்னா இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் மீட்டர் ஸ்கொயர். தேர்ட் ஒன் பாருங்கள். 2 spheres of same size are made from the copper and iron respectively. Find the ratio between their masses. Density of copper is density கொடுத்துருக்காங்க, அயனோட டென்சிட்டியும் காப்பரோட டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேம் சைஸ். அப்படின்னா என்ன, சேம் சைஸ்னால் என்ன, வால்யூம் சேம் அப்படின்னு அர்த்தம். சேம் சைஸ்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வால்யூம் சேம் அப்படின்னு அர்த்தம். அதோட ரேஷியோ கேட்குறாங்க. எதோட ரேஷியோ, அதோட மாஸோட ரேஷியோ. ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் தேர் மாசஸ். ஸோ டென்சிட்டி ஆஃப் காப்பர் கொடுத்துட்டாங்க, வால்யூம் ஆஃப் காப்பர் வந்துட்டு சேம் ஆஸ் வால்யூம் ஆஃப் இது, ஏன்னா சேம் சைஸ், அதனால தான் வால்யூம் சேம். த ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் காப்பர் அண்ட் மாஸ் வந்துட்டு எம்சி, காப்பரோட மாஸ் எம்சின்னு வைக்கிறோம், அயனோட மாஸ் வந்து எம்ஐன்னு வைக்கிறோம். மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், அதனால் இங்கே ஈஸ் டூ போட்டுக்கோங்க. ஈஸ் டூ mass of copper into mass of iron. வால்யூம் ரெண்டும் சேம். இது டென்சிட்டியோட வேல்யூ, இது வால்யூமோட வேல்யூ. இது டென்சிட்டி ஆஃப் அயன், இது டென்சிட்டி வால்யூம் ஆஃப் அயன். இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 8900 divided by 7800, you get the answer as 1.14 divided by 1. So it is in the ratio 1.14:1. Understood? Next question. A liquid having a mass of 250 grams fills a space of
1000 cubic centimeter. Gram mass கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, அதோட டென்சிட்டி கேட்குறாங்க. வெரி ஈஸி. மாஸ் பை டென்சிட்டி 250 by 1000 you get gram. ஏன்னா கிராமில் தான் யூனிட் கொடுத்துருக்காங்க. கிராம் பர் cubic centimeter or cc, density of liquid. Fifth question, அதோட ஈஸி. A sphere of radius 1 cm is made up of silver. Radius வந்துட்டு 1 cm கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்துட்டு 33 gram கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி கேட்குறாங்க. ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். வால்யூம் கண்டுபிடிக்கணும், ஏன்னா ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் உங்களுக்கு தெரியும், 4/3 pi r3. 4/3 பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு 1 சென்டிமீட்டரை 1 to 1 into 1. ஸோ வால்யூம் வந்து சென்டிமீட்டர் க்யூப்பில் கொடுத்துருக்காங்க, அதனால் cubic centimeter. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் 33 by கண்டுபிடிச்ச வால்யூம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7.889 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் ஆர் cubic centimeter cc. ஸோ டென்சிட்டி ஆஃப் சில்வர் ப்ளஸ் ஸ்பியர் இஸ் 7.889 gram per cubic centimeter. So now we'll discuss the activity. See, அதே தான் டீட்டெயிலில் பார்த்தோம்ல, அந்த ஆக்டிவிட்டியை அப்படியே பண்ணி உங்களோட ஒரு கிராஃப் ஷீட்டை நீங்கள் இதே மாதிரி கிராஃப் ஷீட் எடுத்து அந்த லீஃப் ட்ரா பண்ணி இந்த என் வேல்யூலாம் கண்டுபிடிச்சி இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க 54, என்னோட வேல்யூ 7 அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதே வேல்யூ நீங்கள் காப்பி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ரைட் யுவர் ஓன் ஆன்சர், ஓகே. ஸோ வர ஆன்சர் எப்பயுமே மில்லிமீட்டரில் தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏன்னா ஒவ்வொரு கிராஃப் ஷீட்டில் ஒவ்வொரு பாக்ஸும் மில்லிமீட்டரில் தான் மெஷர் பண்ணுறோம். அதை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும், ஓகே. இன்ட்டு 100 போடணும். மில்லிமீட்டர் இன்ட்டு 10, சாரி, millimeter into 10 you get, divided by 10 you get centimeter. So 1 millimeter equal to 10 millimeter equal to 1 meter, oh sorry 1 centimeter உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு சென்டிமீட்டரில் வேணும்னா அதை டிவைட் பண்ணும், 10ஆல் டிவைட் பண்ணும். வர ஆன்சரை 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் இன் சென்டிமீட்டர். அண்டர்ஸ்டுட்? ஆக்டிவிட்டி 2 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்கான, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், மல்டிப்ளை பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கிராஃபிக்கல் மெத்தடில் ஏரியா கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஆஸ் யூ நோ, ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கிறீங்க. இந்த கிராஃப் ஷீட்டை உங்களோட புக்லேயே ஸ்டிக் பண்ணி வைங்க, ஆக்டிவிட்டி 2ல் பேஜில், ஓகே. கிராஃப் ஷீட் எடுத்து 12 சென்டிமீட்டர், உங்கள் ஸ்கேலில் இருக்குல்ல சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் எடுத்து கிராஃப் ஷீட்டில் லைன் ட்ரா பண்ணுறீங்க. அதே மாதிரி 4 சென்டிமீட்டர் கிராஃப் ஷீட் எடுத்து லைன் ட்ரா பண்ணுறீங்க. அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு எத்தனை பாக்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி n, p, q அதெல்லாம் 0 ஆயிடுச்சுன்னா வெறும் mோட வேல்யூ மட்டும் எழுத சொன்னேன். ஸோ தட் வில் பி யோர் ஏரியா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 48 சென்டிமீட்டர் க்யூப், திஸ் இஸ் த ஏரியா. இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணி இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணும், மார்க் பண்ணும் கிராஃப் ஷீட்டில், ஓகே. அதே மாதிரி ஸ்கொயருக்கு. நெக்ஸ்ட்டு சர்க்கிளுக்கு காம்பஸ் யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு ட்ரா சர்க்கிள், ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு உங்களோட காம்பஸ் யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு ட்ரா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள். ஸோ மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறீங்க. 6 பேஸ் வந்து 6 அப்படின்னா அது வந்து மிட் பாயிண்டில் தானே அந்த வேர்டெக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டிப், அதனால் அதுக்கு மிடில் 3ல் மேலே ட்ரா பண்ணி அது எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள், ஓகே. 6 சென்டிமீட்டர், ஹைட் 8 சென்டிமீட்டர். ஸோ 8 சென்டிமீட்டரில் மிடில் வச்சு யூ ஷுட் ட்ரா ட்ரையாங்கிள் அண்ட் ஃபைண்ட் த ஏரியா. ஏரியா ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இதுக்கு πr², இதுக்கு half breadth into height. பாருங்கள், இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் உங்கள் பாக்ஸில் ஃபில் பண்ணும். கண்டிப்பாக கிராஃப் ஷீட் உங்கள் பேஜில் இருக்கணும், ஓகே, புக்கில். ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்குலரோட ஏரியா லென்த் இன்ட்டு பிரெட், ஸ்கொயரோட ஏரியா சைடு இன்ட்டு சைட், சர்க்கிளோட ஏரியா πr², ட்ரையாங்கிளோட ஏரியா half breadth into ஹைட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் வேல்யூஸ் தான் எழுதணுமே ஒழிய ஃபார்முலாவை அப்படியே எழுதி வைக்கக்கூடாது. ஆக்டிவிட்டி 3 உங்களோட புக்கில் வந்துட்டு v1 minus v2 பாருங்கள், 30, 40. அப்போ எவ்வளோ 10 cc அப்படின்னு ஆன்சர் எழுதுறீங்க, ஓகே. ஆக்டிவிட்டி 4 வெரி யூ ஆல்ரெடி நோ. உடன் பிளாக் வந்துட்டு மோர் வால்யூம் ஆக்கியபைஸ் மோர் ஸ்பேஸ். இப்போ தான் நான் சொன்னேன் அயன் பிளாக். ஆக்டிவிட்டி 4 இப்போ தான் டென்சிட்டி லெசன் பார்க்கும்போது இதுதான் உங்கள் புக்கில் எழுதணும். உடன் பிளாக் ஹேஸ் மோர் வால்யூம் அண்ட் ஆக்கியபைஸ் மோர் வால்யூம்.
as the molecules of wood are loosely packed. Iron block தான் நிறையா mass இருக்குது, more mass. In iron block, molecules are closely packed. So till this you will be writing as homework. Book work முடிக்கணும் 4 activity. அப்புறம் topic 10, 11 and 12 will be your homework. So thank you. With this we completed our first lesson, first unit measurement. Okay. So thank you.